ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இப்போ நான் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், பெரிய வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பே லீஃபு, கிராம்பு, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுருவோம். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் போடுறதா போட்டுக்கலாம், நான் போடலை. ஸோ இதை போட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் தயார் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு ரெண்டுமே போடுங்க, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு வேணால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி இந்த சிக்கன் கூட நீங்கள் செய்யலாம். இதே மசாலா வச்சு மட்டனுக்கும் செய்யலாம், மஷ்ரூமுக்கும் நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்குங்க. பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு வாரம் தேவையானதை கொஞ்சம் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் கைஸ். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் புளிப்புக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தூள், மிளகாத்தூள் தனியாக போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்க கல் உப்பை நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தயிர் 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதிலே வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை வாடெலாம் போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிப்போம். இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். அந்த பச்சை வாசம் போட்டோம். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால் தனியாக நான் கரம் மசாலா போட்டிருக்கேன் கைஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கனை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது, வாசம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்க மாட்டீங்க, பட் இந்த தடவை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போடுவோம். இல்லைனா சிக்கன் குழம்பு தூள் அந்த மாதிரிலாம் போடுவீங்க. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சிட்டேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கறியும் வெந்துடுச்சு. பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாகிடுச்சு. வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.